Sir, can we start the event, sir? Okay, Venkat. Thank you, sir. Rakul, as per plan, proceed. How many of them will be in this program now? So, 21 students are registered, sir. Okay. And one or two students yet to join, and the remaining have joined, sir. Okay, right, very good. So, dear students, our Flame Association is doing very good things. Sorry. Actually, I'm very happy that our Flame Association, they are doing very good things. They are coordinating very good events for our fellow students. And this is, I think, the first time we are going to participate, the first year students. And this Flame Association we started in 2009 or 10. Actually, there our K.S. Prabharan was the first coordinator for this Flame Association, and now also he is associated with our Flame Association, and he is guiding our association along with our Venkatraman sir, and doing very good activities for our students. And the ultimate aim of this Flame Association is to groom the student. Actually, in order to make the student a leader, right? Improve your leadership skills, improve your interpersonal skills by means of coordinating the events. When we involve all the students through this association, we ask the students to coordinate the events. நீங்க என்ன பண்ணுவீங்க இதுல அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் ஏதாவது ஒன்று காயின் பண்ணி அந்த ஈவெண்ட்டை வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இந்த நம்ம ஃப்ளேம் அசோசியேஷன்ல வந்து செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பொசிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நம்ம ரகுல் வந்துட்டு இப்போ செக்ரட்டரி, and then followed by other final year students will be there as members, and third year students வந்துட்டு அதுக்கு அடுத்து ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஜாயிண்ட் ட்ரெஷரர் அந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் பி த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் அசோசியேஷன். அஃப்கோர்ஸ் ஆல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி த அசோசியேஷன் ஆஃப் திஸ் பிளேம். இதில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு 10 பேர் இல்லை 5 பேர் வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஈவெண்ட்டை பற்றின பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணுவீங்க, இன்வைட் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து கோஆர்டினேட் பண்ணும்போது யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஸோ தட் யூ வில் கெட் வெரி குட் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் கண்டக்டிங் ஈவெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நல்லா காயின் பண்ணி, கோஆர்டினேட் பண்ணி, கம்யூனிகேட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ தேர் யூ வில் ஹேவ் கம்யூனிகேஷன். இப்போ மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. கம்யூனிகேஷன்ன்றது என்ன? நம்ம வந்துட்டு நினைக்கிறத வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது. நம்ம என்ன சொல்ல வரோன்றது மற்றவங்களுக்கு புரியணும், அதுதான் கம்யூனிகேஷன் இல்லையா? இப்போ அவங்க சொல்றது நமக்கு புரியணும், அதுதான் கம்யூனிகேஷன். இப்போ அந்த வகையில வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ளேம் அசோசியேஷன்ல ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போதும், கோஆர்டினேட் பண்ணும்போது, கண்டக்ட் பண்ணும்போது உங்களோட அந்த கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வேண்டி இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு தே காட் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். தே ஆர் ஸ்டார்டிங் நவ் வித் அவர் கோஆர்டினேஷன் ஆஃப் பிரபாகரன் சார் அண்ட் அவர் வெங்கட்ராமன் சார், and also other faculty members are involved in this conducting the events. அப்புறம் உங்க சீனியர்ஸ் வந்துட்டு ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. they will coordinate the events, they will conduct it for you. எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்கன்றதை நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. எப்படி வந்துட்டு அவங்க கோஆர்டினேட் பண்றாங்க, என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்றத வந்து நீங்க இதுல லேர்ன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. இந்த லேர்னிங்ஸ் வச்சு நீங்க ஃபியூச்சர்ல நீங்க செகண்ட் இயர் வரும்போது நீங்களே வந்துட்டு ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு காயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புட்டப் பண்ணுங்க. இல்ல யூ புட்டப் டு த கோஆர்டினேட்டர்ஸ், நம்ம ஃபேக்கல்டி கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட புட்டப் பண்ணீங்கன்னா அதை வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து அதை டெவலப் பண்ணி the same event may be conducted to all your fellow students. அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போவோம்.
எனியோ உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஷோகேஸ் பண்றதுக்குமான ஃபோரம் தான் இந்த ஃப்ளேம். So utilize this great opportunity. I wish every one of you all the very best. Participate well and you get prizes. And participation is very very important rather than getting prizes. எப்பயுமே அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஈவெண்ட் எந்த கான்டெஸ்ட் காம்படிஷன் வந்தாலும் அதுல வந்து பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு எல்லாருமே முன் வரணும், 100% பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் நமக்கு டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த coordinators as well as to the students. Thank you very much. Go to Venkat Raman. Thank you so much, sir. And it's really happy to hear your encouraging words. And on behalf of all the Flame association members as well as students executives, I thank once again everyone. And over to Rakul. Rakul, first give the guidelines for the event, pa. Okay, let them recall and let them present as per the given instruction. Okay, sir. Sure, sir. Yeah. So, pleasant morning to everyone. So, engineering in day-to-day life is an individual event where you can use any kind of aid as a support. It can be a creative content or an PPT, which according to your creativity only, you can use any kind of support for speaking 5 minutes. So, your time limit is about 5 minutes. Timer will be running. You have to present your presentation or your speech on the topic engineering in day-to-day life. So you have to you may have analyzed before itself for preparing. So I would like to congratulate and appreciate for your participation. So all the best for all of you. So first I will call the student members from the list. So each one can unmute and present their screens or talk on the topic. So once again, all the best to everyone. Thank you. So can we start? Yeah, first Jayakumar G is the first participant who has registered. So he can unmute himself. And if he is willing to share his screen, he can share. Jayakumar. Jayakumar G, you are available. You can unmute yourself. So Jayakumar, பேசுறது கேக்குதுங்களா? Is there any problem? Put it in the chat box, pa. Mic is not working. Right. Move to next student, Rakul. Anandan M, can unmute yourself. Anandan M. Yeah, Anandan, right, pa. Yeah. Yeah, you need not on your camera. You can unmute, and if you are willing to present your screen, you can present your screen or the content you have prepared and speak on it. Engineering in day-to-day life is the topic. You have known it before itself. You can speak on it. My suggestion is you can introduce yourself with a short introduction. You can proceed with the heading, that is a title, what title, event title, you can name it. And after that, you can specifically, you can move on to your own preparation, you can present. Okay, so in that order, you can, every participant can plan and speak. As short introduction, you can tell your name and where are you from and other details. Then the event title, today's event title is Engineering in Day-to-Day Life. Then followed by the content which you have prepared. You can fix on to your time. Given time is 5 minutes. So accordingly, you can share your views on that particular title and you can conclude. Right. Yeah, proceed. Okay, sir. Thank you, sir. Good morning to all. Have a nice day. My name is M. Anandan from Kumaramagalam, Namakkal district. I am studied in Knowledge Institute of Technology, Kakapalayam, Salem district. Today's topic is Anandan, you can
you can start your video also now. I'm studying in Nade Institute of Technology, Kakapalim, Salem district. Today's topic on engineers in day-to-day life. நான் வந்து ஏன் இன்ஜினியரிங் எடுத்தேன்னா எனக்கு வந்து மிஷின்ஸ் லேர்னிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு 10th நான் வந்து இன்ஜினியர்ஸ்க்கான ஒர்க்குக்கு போனேன். சிஎன்சி ஆப்ரேட்டராக அங்கே போனேன். அங்கே போய் நிறைய கற்றுக்கிட்டேன். அங்கே போய் என்ன கற்றுக்கிட்டேன்னா இங்கிலீஷில் பேசணும். அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அஸ்ஸாம் பீகார் காரங்க தான் அந்த சிஎன்சி ஆப்ரேட்டராக வச்சுருக்காங்க. அதனால நம்ம ஹிந்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அங்கே போய் நம்ம ஒரு மேனேஜராகி இது போனோம்னா நம்ம ஹிந்திக்குன்னு தனியாக ஒரு ஆப்ரேட்டரையோ அல்லது அவங்களையோ பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால ஹிந்தியை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதுவும் ஒரு நல்ல லாங்குவேஜ் தான், நேஷனல் லாங்குவேஜ் தான். அப்புறமேட்டு 2010க்கு அப்புறம் வந்து இன்ஜினியரிங்னாவே ஒரு கோர்ஸ்னாவே அவங்க வந்து ஒரு டேஞ்சரஸ் கோர்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. என்னடா படித்தா வேலை கிடைக்குமா, அல்லது இது இந்தியாவில் வேலை இருக்குமா இல்லை வெளியில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான். இன்ஜினியரிங் வந்து எல்லாரும் ஒரு டிகிரி கோர்ஸாக தான் பார்க்குறாங்க. அதை ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம படிச்சுட்டு வெளியில ஜப்பான், சைனா, யூஎஸ்ஏ அங்கே போய் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் வந்து இங்கே ஓனா ஒரு 2 வருஷமோ அல்லது 3 வருஷமோ ஒரு நல்ல கம்பெனி, அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கம்பெனியாக எடுத்ததும் பெரிய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதாவது நல்லா படிக்கிறீங்களா ஜாயின் பண்ணலாம், ஒரு நார்மலாக இருக்கீங்க அப்படிதான் போக முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆக முடியும். அதனால வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து இது ஃபேஸ்புக்லாம் பார்த்துருப்பீங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்கேன், அப்புறமேட்டு ஹோட்டல் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. அவங்க ஏன்னா அது இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு 2012 அல்லது 2013 முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஒரு 9,000 10,000 தான் சம்பளம் வந்துருக்கும் அவங்களுக்கு. அது 10ஆவதுனால அவங்க வந்து அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேற தொழிலுக்கு போயிடுறாங்க. அப்படி கட் பண்ணுறதுனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குறையுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட நம்ம மறுபடியும் வேற கம்பெனியில போனோம்னா அதிக சம்பளத்துக்கு போகலாம். அப்புறமேட்டு பிஇ முடிச்சுட்டு இது ஐஏஎஸ் படிக்கிறேங்கிறாங்க. அது வந்து 4 வருஷம் பிஇ முடிச்சுட்டு அந்த இதுக்கான 4 வருஷம் வேஸ்ட். அது பிஇ முடிச்சுட்டு ஐஏஎஸ் படிக்கிறதுங்கிறது பிஏ ஹிஸ்ட்ரி அல்லது பிஏ தமிழ் எடுத்துட்டு அது அவங்க 3 வருஷம் படிச்சுக்கிட்டே இது இந்த இதெல்லாம் பண்ணலாம். அது ஐஏஎஸ் படிக்கலாம். பிஇ முடிச்சுட்டு பண்றதுங்கிறது வந்து அவங்க 4 வருஷம் அந்த பிஇக்கான இதே வேஸ்ட் பண்றாங்க, இன்ஜினியரிங்கான இதே. இப்போ பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோர்ஸ் அவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அது ஐஏஎஸ் ரிலேட்டடாக கூட வரும், குரூப் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாகவும் அதில் வரும். அந்த மாதிரி கூட பண்ணலாம் நீங்க. ஆனால் 4 வருஷம் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு போறேங்கிறது ரைட் சாய்ஸாக கிடைக்காது. அது Thank you, sir. Thanks for Yeah, okay. Okay, good, Anandan. Sir, is there any feedback from you, sir, Venkatraman sir, or KSP sir, or any other faculties? Yes, Rakul, you can call one by one as per order, and we will give overall insight. That is the comments as an at the end.
Okay. Okay, sir. Fine, sir. Just I Okay, will sir. be an observer. I will note down what are the inputs from my side, and I will let you know to all the participants at the end. Okay, sir. Fine, So sir. that's the thing. And one more announcement from my side is, dear participant, while switching on your video, please keep the camera that is the correct position. So you need to cover your face at least up to chest height. Chest should be coverable, and do not shake the mobile phone or the laptop. Right. So accordingly, you can fix it. Fix your device at a particular position, and check your video position. You can parallelly remaining participant can switch on, and you can check your video position. Accordingly, you can whenever your turn comes, you can turn on and speak. Harish Kumar, kindly note all the timings and the remaining thing, pa. Okay, sir. Sir, Okay, timing is taken care by me, sir. Score is taken care by Harish Kumar, sir. okay, fine. Okay, Okay, pa. sir. Okay, Proceed. sir. The next person is M. Nagraj. Can start his speech by now. M. Nagraj. M. Nagraj, you are available. You can. Tanashekar, are you ready now? Tanashekar, are you ready now? Yes, sir. Yeah, then you can 1 minute, on pa. your video. Rakul, first on the order வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க. Okay, sir. லெட் பார்ட்டிசிபென்ட் நோ யாருக்கு அப்புறம் அடுத்தடுத்து யார் அப்படிங்கறத லெட் them know before so that they will be prepared. அவங்க டர்ன் வரும்போது they will quickly respond. So now Tanashekar will start presenting. First Then read out Nagraj. பண்ணிருப்பா. After Dhanashekhar who has to speak, and after that the next person you need to Okay, mention sir. the names, pa. After Dhanashekhar, Nagraj M has to speak. One After minute. Nagraj. One minute. Natraj, are you there? Unmute பண்ணிட்டு பேசுங்கண்ணா. Mr. Natraj, இருக்கீங்களா? So he's there, sir, but he's not unmuting himself. மைக் அன்மியூட் பண்ணி பேசுப்பா. பேசுறது கேக்குதுங்களா? It's audible, sir. Okay. Okay, after Move on Nagraj, to sir, next. Praveen S has to speak. Praveen, are you there? Praveen S. Make it fast, pa. Mr. Praveen. நேம் கூப்பிடும் போது உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஸோ தட் நீங்க அக்னாலேஜ் பண்ணாதான் நீங்க அந்த லிஸ்ட்ல வர முடியும். So after Praveen, Sudarshan P. Yes, sir. Are you there? Yes, pa. Yes, sir. Get ready, pa. Yeah. Okay, sir. Next. Bhupalakrishnan. Mr. Bhupalakrishnan. Yes, sir. Okay, pa. Okay, fine. Rohit. Next, after Bhupalakrishnan, Rohit has to speak. Rohit is not available, sir. So, Rohit அங்கல்ல. Next. Mohammad Suhail. Mohammad Suhail, are you there? I think not No, available. sir. Pa. No, sir. Okay. Vedavyas. What's the name, pa? Veda? Vedavyas. Okay. Not available here. Kavin T. Kavin. No, sir. Not there, pa. Next. Gautam DP. Yes, sir. I'm there. Yeah, okay, fine. Next. Yeah, okay. Monisha D. Present, sir. Okay. Yeah, fine. Okay. Jeevanandam M.
not available, I think. Yes, sir. Sabarish E. Yes, sir. I am available, sir. Okay, pa. Yeah, okay. Dhanashekhar K. Present, sir. Dhanashekhar available. Yes. Kaushik Sharma. Yes, sir. Okay. Okay, fine. Arun Kumar, yes. Yes, sir. Okay. Nandakumar J. The Kumar not available, pa. Saran Babu SK. Sir, yes, sir. Yeah, fine. Soumya Sherin. Not available, I think. So. Yeah. Deepak V. I am here, sir. Deepak B. Okay, pa. Yeah, okay. Fine. Now, Dhanashekhar, you can start your speech. I will start the timer. You can start now. Dear participants, Dhanashekhar. Thank you, sir. I read will out start my பண்ண speech, sir. orderல ஃபாலோ பண்ணிக்கங்கப்பா. And if anyone not available, you can அடுத்த next உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு you can speak பா. ஓகேவா? ரைட். ப்ரொசீட் பா. ரகுல், யாரெல்லாம் இப்போ ரீட் அவுட் பண்ண நேம்ஸ் இல்லையோ எனக்கு பர்சனலாக அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் டேக் கேர். Okay, sir. Okay, over to the organizing team. So, Dhanashekhar, you can start now. Okay, sir. Hey, good morning, sir. And good morning, friends. Let me introduce myself. I am Dhanashekhar. I am from Mettur. And I am now studying in a KIOT Knowledge Institute of Technology, Kakapalai, in Salem district. இன்ஜினியர்ஸ்னா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஜினியர்ஸோட வேலை என்னன்னா சொசைட்டியில் ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ணுறது, ஒரு பொருளை டிசைன் பண்ணுறது, அந்த டிசைனிங்கை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதுவும் லெஸ் காஸ்ட் அண்ட் மோர் வேல்யூபிளாக எப்படி பண்ணுறது, அதுதான் இன்ஜினியர். இதுதான் வந்து இன்ஜினியருக்கான டெஃபினிஷன். தென் வந்து ஏன் இன்ஜினியருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் வந்து நம்ம படிக்கக்கூடிய கான்செப்டை வந்து டே டு டே லைஃப்பில் இது பண்ணணும், இன்செர்ட் பண்ணணும். ஸோ நம்ம படிக்க இன்ஜினியரிங் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிச்சோம்னா நான் பிஏ இன்ஜினியர். இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணோம்னா, இப்போ ஒரு மோட்டார் எடுத்துக்கிட்டோம்னா பம்பிங் மோட்டார், வாட்டர் மோட்டார் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மோட்டாருங்கிறது எலக்ட்ரிசிட்டி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் போயிடும். அந்த மோட்டார்லேருந்து ஒரு பைப்பில் வந்து தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸில் போகணும், ப்ரெஷரில் போகணுங்கிற இது வந்து மெக்கானிக்கல் வரணும். அந்த மோட்டார் வந்து எலக்ட்ரிக்கல் டிசைன் பண்ணுறான்னா அந்த பைப் வந்து எவ்வளோ இன்ச் இருக்கணும், 1.5 இன்ச்சா இல்லை 2 இன்ச்சா, எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா ஒரு வயக்காட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தண்ணி பரப்பலாங்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிவு செய்யும். ஸோ அந்த நம்ம ஹலோ Yeah, you can speak. 5 minutes timer is going on, Dhanashekhar. You can speak. No problem. It's all good. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து இருக்கு. அந்த எல்லா டெக்னாலஜிஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியணும். வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான், அமெரிக்கா, எல்லா நாட்டிலையுமே வந்து வளர்ந்துக்கிட்டு வருதுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் எல்லா டிசைன்ஸ் கொடுக்குறாங்க, பட் ஹார்ட் ஒர்க் இல்லை. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அவங்க அளவுக்கு நம்மளால ஈக்குவலாக பண்ண முடியும். நம்ம கிட்ட வந்து இந்தியன் பீப்புள்ஸ்ட வந்து ஐடியாஸ் அதிகமாக இருக்கு, பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வழி தெரியல. இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வழி மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்தியா பி த கிங். எல்லா நாட்டுகளுக்கும் நம்ம தான் கிங்காக இருப்போம். ஸோ நம்ம ஐடியாஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம காலேஜ் அதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து நம்ம பி எ சக்ஸஸ். தட்ஸ் ஆல் சார்.
Yeah, okay. You have a further 2 minutes. You have done, right? Okay, sir. You have completed, okay. And then the next Thank you, person sir. who is ready can start now. We have done, Shekhar. Next person can start now. Good morning to one and all present here. My name is P. Sudarshan. Now I am going to speak about Sudarshan, can engineer. you start your video? Can you start your video? Yes, sir. Yeah, On okay. பண்ணிட்டேங்க சார். Yeah, okay, okay, fine. இன்ஜினியரிங் இன் டே டு டே லைஃப். இன்ஜினியரிங் இன் டே டு டே லைஃப்னா இப்போ நம்ம இன்ஜினியரிங் இல்லைன்னா இப்போ உலகத்தில் எதுவுமே நடக்காங்க மாதிரியே சொல்லலாம். ஏன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தோம்னா இப்போ இன்ஜினியர்ஸ் உருவாக்க ரோபோட்ஸை வச்சே இப்போ நம்ம இன்ஜினியர்ஸே உருவாக்க ரோபோட்ஸ் வச்சே அவங்க ட்ரீட்மெண்ட் செய்யலாம். இப்போ நம்ம கடையில் எந்திரிக்கும் போது நம்ம அலாம் வைப்போம், அதுவும் ஒரு இன்ஜினியரிங் உருவாக்குனது தான். அந்த மாதிரி சேட்டிலைட்ஸ், ஏரோப்ளைன்ஸ், ஒருத்தங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலனாலும் இப்போ உடனே இப்போ எங்கேயோ போகணும்னா கூட இன்ஜினியரிங் உருவாக்கின வெஹிக்கிள்ஸ் வச்சு தான் போய் ஆகணும். ஆம்புலன்ஸ், அப்புறமேட்டு இன்ஜினியரிங் வரத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இருந்ததில்லை. ஆனால் இன்ஜினியரிங் வந்ததுக்கமேட்டு ஹை பிரிட்ஜஸ், பில்டிங்ஸ் அதெல்லாம் உருவாக்குனாங்க. அதுக்கமேட்டு பார்த்தோம்னா எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, சேட்டிலைட்ஸ், இப்போ டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் தேவை, அந்த இதுக்கு பவர் ஸ்டேஷன்ஸ் அதெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் உருவாக்குனாங்க. அதே மாதிரியே நம்ம அப்போல்லாம் வாட்டர் பைப்ஸ்லாம் அப்போல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் உருவாக்குனதுனால வாட்டர் பைப்ஸ் எல்லாம் வீட்டுக்கே நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரியே ஏர்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபயர் இன்ஜின்ஸ் அதெல்லாம் உருவாக்கியிருக்கோம். அந்த மாதிரி வேற என்ன உருவாக்கியிருக்காங்கன்னா பேஸ் மேக்கர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. வேற எடிசன் லைட் உருவாக்கியிருக்காரு. அதுக்கமேட்டு இப்போ நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஃபோன், இமெயில் அதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஃபோன்னா அந்த ஃபோனை டிசைன் பண்ணது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கமேட்டு உள்ள அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் இது பண்ணது ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அதுக்கமேட்டு உள்ள எலக்ட்ரானிக்ஸ் இது பண்ணது ஒரு EEE ECE ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் இருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லாமே பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். வேற என்னன்னா இப்போ நம்ம டெய்லியும் இப்போ அப்போல்லாம் நம்மலாம் ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும், ஸ்நாக்ஸ் எது வாங்கணுன்னாலும் நம்ம கடைக்கு தான் போகணும். இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன்லேயே நம்ம எதாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே தெஃப்ட் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்கோட்ஸ், ஸ்கேனர்ஸ் அதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கொரோனா டைமில் கூட நம்ம சானிடைசர் இதுக்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் தான் நிறையா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா அந்த அளவுக்கு எதுவும் நடக்கான்னு சொல்லுவேன் சார். தேங்க்யூ சார். Yeah, okay. So, Sudarshan, you have done well. So, next, you can unmute your audio and video. So, next, who else is ready can start your speech or presentation. So, I have already read out the names. So, whoever is ready now. Sir? Yeah, okay. Start, you can speak. Sir, I am Sabresh.
Good morning, sir, and good morning to the Flame Association. Can you Introduce myself, sir. on your video, My Sabarish? name is Can you on your video, my name is Sabarish? Sabarish. Yeah, can you on my your na- video? Just switch on your video. Sir, video is some problem, sir. Not sir, Yeah, video then is it's problem, sir. okay, okay, you can speak. Okay, okay, To it's on, okay, you can speak. sir. Sir, video is problem, Yeah, sir. okay, you can speak. Okay, you need not on your video, you can speak. Sir, can you hear me? Yeah, I can hear you. Can you hear me? Sir, You can speak, you can speak. sir, introduce myself, sir. I am Sabarish. My native is. Good morning, sir, and good morning to my friends. Yes, sir, I can hear you, sir. Good morning, sir, and good morning, friends. Introduce myself at Kakapalayam. Then today topic is engineer in day-to-day life. Let's we know what is engineering. The word engineering derived from Latin ingeniator. Ingeniator அப்படின்னா இன்ஜினியர்னா என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, ஜெனரேட், கான்ட்ரிவ், டிவைஸ், இதுதான் இன்ஜினியர் அப்படிங்கிறது. இன்ஜினியரிங் அப்படின்னா அதோட பிரான்ச்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, அது எதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோன்னா டிசைன், பில்டிங் அண்ட் யூசஸ் ஆஃப் இன்ஜின், மெஷின் அண்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் யாருன்னு பார்த்தோம்னா விஸ்வேஸ்வராய ஐயா. அவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியாவோட இன்ஜினியர். அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 15 செப்டம்பர். அந்த 15 செப்டம்பர் தான் நம்ம இன்ஜினியர் டேன்னு கொண்டாடுறோம். இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்ட்லேயே ஒரு டஃபஸ்ட் கோர்ஸாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா the more number of engineers are in India. உலகத்திலேயே அதிகமான இன்ஜினியர்ஸ் எங்க உருவாகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் எந்த இடம்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமான இன்ஜினியர்ஸ் உருவாகிறாங்க. எவ்வளோனா பர் இயருக்கு இந்தியாவில் மட்டும் 15 lakhs இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க. வேர்ல்டுலேயே ஒரு 25% ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில இருந்து தான் வெளியே வராங்க. நம்ம டுடே டாபிக்ஸில் இன்ஜினியரிங் இன் டே டு டே லைஃப் அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லைப்பா தம்பி அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஏன் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடையாது அப்படின்னு பார்க்குறோன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலாக அதை பார்த்து ஒரு டெக்னிக்கலாக செஞ்சு நம்ம புரிஞ்சு செஞ்சோம்னா அது இன்ஜினியரிங் வந்து நமக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது. புக்கில் இருக்கிறதா அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே இது பண்ணால் நமக்கு வேலை கிடையாது. அதை ஒரு புரிஞ்சு நம்ம டெலிவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம் வேலை இருக்குது. வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்ம எப்பயுமே இன்ஜினியரிங்கை வந்து ஒரு புரிஞ்சு அதை நம்ம படித்தோம்னா இன்ஜினியர்ஸ்க்கு கண்டிப்பாக வேலை இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மை திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Yeah, okay, fine, Sabarish. So next person can start. So who's ready now can start with your speech or presentation. So good morning. Yeah, you can start. Good morning all. I am Saran Babu SK from Mechanical Engineering KAOT. I am going to share my thoughts about engineering in day-to-day life. Everything we come across our day-to-day life are the every day we come across the day-to-day life are the greatest achievements of engineering. We all know that the first and foremost important invention of mankind is fire. But first, the fire was used only for cooking purpose by the uncivilized people.
then the people who evolved with some engineering knowledge made it as a multifunctional, multi-purpose thing by using it for some processes like melting, forging, and some other processes like that. The engineers converted useless or less useful ancient engineering techniques to most useful modern engineering techniques. By means of engineering, we are by means of engineering we are saving our times and energy wisely. Then some of the notable engineering inventions are important notable engineering inventions are automobiles and electric current. Then the engineers, the future pillars of the engineers are the future pillars of our Indian nation. We have to learn engineering, learn and implement engineering wisely in our day-to-day life to make our country as well as our state economically and both economically and educationally better than other countries or states. That's all. Thank you for the opportunity. So that's all, sir. Yeah, okay, Saran Babu. Thank you. Next person can start with your presentation or speech. Anyone who is ready now can start with your presentation or speech. Okay, Natraj. Natraj, you can unmute yourself. Natraj, are you available? Kaushik Sharma. Any one of you can unmute yourself and start with your presentation. Hello, is there anyone available? Harish, na besal dikekida. Yeah, okay, Kaushik, you can start with your presentation. Yes, sir. Hi, I'm Kaushik Sharma from first year Department of Mechanical Engineering. I am from Tamainur, Badanayampalayam Taluka. I am studying at Knowledge Institute of Technology. Kaushik, switch on your video. Switch on your video. Video on mani. Yeah, okay, you can On speak. pani. Yeah, okay, you can speak. I'm going to present a speech about day-to-day life. Now we see whatever we see in our, whenever we cross every side, we all see that are made up of engineering. Now, first importance of engineering is first. 21st century, as we see everything surrounding us, is made with the help of knowledge engineers. Now, whatever we see, that all made of engineers. This is the importance of engineering. Engineering application of scientific knowledge for every problem. There should be engineering is wanted.
for everything, for transporting everything. We want engineering. So, the importance of engineering is very must. The evidence of engineering existence of engineering can be found from Stone Age. Engineering is very important. That evidence is engineering is started from Stone Age itself. When human civilization started, there is significant role of engineering has been observed, like in Harappa Mohenjo-daro has a planned out based on a street grid of equal size buildings. That are major example for engineers, that in civil engineers. Now, while we move towards early ages of modern era, steam engines and electricity was invented, which has revolutionized in mankind. Due to steam engine, people and heavy goods are easily transported. From starting, steam engines are very high. Most of the transports are carried by steam engine only. From now, the time itself, engineering has familiarized. The electricity provide power to the industrial revolution, which has led to production in bulk quantities. Industrial revolution was much important in German countries. That in that time, electricity is providing. Electricity helps them to produce much quantities. So engineering is helpful in all ways. Nowadays, the discipline of engineering is extremely broad and encompasses a range of more specialized fields of engineering, each with a more specific emphasis on particular areas of applied science, technology, and types of application. The aeronautical engineering is very specialized. Traveling, it's a smart engineering work, time shorter and safest way to travel from one place to another place. This in turn save time as money as well as movement is space has increased and it's steady. Any environment surrounding can be made on computer and stimulator. Now we see whenever we go, all have smart work in computers and laptops. In this quarantine situation, it is the very specialized one. Work from home, that are used only computers, laptops. From this itself, importance of engineering very very much. The advancement of engineering electronics such that we can save millions of precious lives during any climatic disaster. Hence, at last, I would like to say we can't live without engineering in this modern world. Engineering is very important whenever we go. So, from now, the importance of engineering is very much wanted. So, Time over, Kaushik. Thank you, sir. Yeah. Okay, Thank you for opportunity for giving flame groups. Okay, that's fine. So next person who is ready now can start with your speech. Kaushik Sharma, you can unmute. Yeah, okay. You can mute. Yeah. Who's ready now? Sir, Yeah, Praveen, you can start your speech. sir, my name is S. Praveen, sir. I am a first year mechanical student. Praveen, can Today my you switch on topic your about video? engineering Can you switch on your day-to-day. video, Praveen? Sorry to interrupt. Can you switch on your video? Sir, video is not working, sir. Only Yeah, audio then only, it's sir. fine. Yeah, okay, you can speak. Sir, shall I talk, sir?
Sir? Yeah, you Hello, can sir? start. You can Can I start. You can continue? start, Praveen. Yeah, you can continue. Sir, my opinion is the engineering is the most common course in the boys and girls, sir. Today we are in modern technology world, so we have to learn the engineering. Sir, 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்லாம் பாதி பசங்க சொல்லுவாங்க, பாதி நம்ம கூட சொல்லுவாங்க. ஆனா இப்ப 2020ல COVID-19 சுச்சுவேஷன்ல எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இன்ஜினியரால செஞ்சப்பட்ட ரோபோட்டிக்ஸ் தான் அந்த COVID-19 பேஷண்ட்டுக்கெல்லாம் சாப்பாடு தருது, எல்லாமே பண்ணுது. அதனால 2020ல இன்ஜினியரிங்கோட டெவலப்மெண்ட் 50% இருக்குது. அதே மாதிரி 2024 அதுக்கு பின்னாடி வர எல்லா இயர்லயும் இன்ஜினியரிங்கோட கான்செப்ட், இன்ஜினியரிங்கோட கோர்ஸ் வந்து இன்னும் 100% மேல வரும் சார். அது வந்து என்னோட ஒப்பீனியன் சார். நான் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் சார் நான் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் கோர்ஸ் நான் எடுத்தேன் சார். இங்க படிச்சுட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஏன் அமெரிக்கா ஜப்பான்லாம் டெக்னாலஜில ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஏன் இந்தியா வந்து கொஞ்சம் டெக்னாலஜில கம்மியா இருக்கு அப்படின்னா ஐடியா வந்து இங்க பண்றாங்க சார். ஆனா ஐடியா இங்க பண்ணிட்டு அந்த ஐடியாவோட ப்ராஜெக்ட் வந்து அமெரிக்கா ஜப்பான்ல அங்க போய் எக்ஸிக்யூட் பண்றான். ஏன்னா இங்க வந்து இந்தியால இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடையாது அப்படின்னு பீப்புள் வந்து அவனோட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டாங்க. அதனாலதான் அவனோட தாட் ஃபுல்லா அமெரிக்கா அப்ராடு கண்ட்ரீஸ்ல போகுது. நானே ஃபர்ஸ்ட் சரி மெக்கானிக்கல் எடுத்துட்டு ஜப்பான்ல போய் பண்ணலாம், ஜப்பான் நானும் ஒரு அப்ராட் கண்ட்ரில போகணும் எனக்கு கூட ஆசை தான் சார். ஆனா இந்த இந்தியாவோட சுச்சுவேஷன் பார்த்துட்டு நான் மெக்கானிக்கல் படிச்சுட்டு என்னோட ஓன் ஐடியால இந்த இந்தியாவை ஒரு மோஸ்ட் டெக்னாலஜி கண்ட்ரியா மாற்ற முடியும்னு நான் நம்புறேன் சார். தட்ஸ் மை பாயிண்ட். என்னோட பாயிண்ட் இதுதான் சார். அவ்வளோதான் சார். சார் Yeah, okay, Praveen. You can mute yourself. So thank next you, person can. Yeah, fine. Thanks for my Next. opportunity. Yeah, that's totally fine, Praveen. So next person can start your presentation. Sir. So Hello. Hello. Yeah, okay. Yeah, okay. Bhupalan, you can start. Yeah. Hello, sir. Yeah, you can start, Bhupalan. My name is Bhupalakrishnan. I am studying in Knowledge Institute of Technology, Mechanical first year. Hello? Sir, audible, sir? Hello? Yeah, audible. Hello? You can speak. Hold your camera Sir. somewhere. Don't shake. Your video is shaking much. Okay, sir. சார் இன்ஜினியரிங் தான் சார் டே டு லைஃப்ல வெரி யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார். அப்புறமேட்டு இன்ஜினியரிங் வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னா எனக்கு கார் செய்யறதுன்னா ரொம்ப இஷ்டம் சார். அதனால இன்ஜினியரிங் எடுத்தேங்க சார். இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க சார். ஆனா இன்ஜினியரிங்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் படிக்கணும்னு ஆசைங்க சார். அப்புறமேட்டு நான் வெளிநாட்டுல போய் அப்புறமேட்டு படிக்கணுங்க சார். அது இல்லாம இன்ஜினியரிங்னால ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறதுக்கு பஸ். Sorry for interrupting, Bhupalan. Sir, you need not mention. Sir னு சொல்ல தேவையில்ல. Just points மட்டும் you can say. Okay.
Fine. வீடு கட்டணும்னா கூட அது ஒரு இன்ஜினியரால தான் பிளான் பண்ண முடியுது. அது இல்லாம அதுல இந்த மாடி படிக்கட்டு இது மாதிரி ஓடு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அது ஒரு டிசைனிங் இன்ஜினியரிங் டிசைனிங் படிச்சவங்களாலதான் டிசைன் பண்ண முடியும். அது இல்லாம இந்த டோர் இதெல்லாம் அவங்களால தான் சார் செய்ய முடியும். அவ்வளவுதாங்க சார். தேங்க்யூ. Yeah, okay, fine. Okay, Gopalan, next person who's ready now. Sir. Can start. Sir, am I audible? Yes, you are audible. A pleasant morning to one and all. This is Arun Kumar Segar from Mechanical Department in Knowledge Institute of Technology. I'm going to share a few words about engineering in day-to-day life. Mechanical engineers are the brain of modern world. The steam engine was invented by James Watt. He is the father of our mechanical engineering. In day-to-day life, we are using more and more mechanical appliances. When we wake up, we are seeing the first invention is a clock. Likewise, fridge, AC, bike, fan, etc. These are invented by engineers. Not at all in our home, but also in medical field, engineering plays a vital role in medical equipments like ECG, automated DNA sequencer, hot plate, linear accelerator, etc. In agricultural science, engineers invented machines like tractor, baler, plows, planter, mower, etc. When we talk about our healthcare, the images of our mind is go to highly qualified doctors, but you know that it is very interesting. The engineers and medical science goes head to head to equal the healthcare. The person who studies engineer is only the engineer. But the person who invented new thing is an engineer. Thank you, sir. Thank you for giving this wonderful opportunity. Thank you. Yeah, okay. Kumar. You can mute yourself. Yeah, next person who is ready can start with your presentation. Come forward to talk. Yeah, Gautam. Sir, am I audible, sir? Yeah, you are audible. You can start now. Timer is running. Yes, sir. Hi, everyone. I am DP Gautam from Salem district. I have completed my schooling at Glazebrook Metric Higher Secondary School from Salem, and at present now I have joined at KIOT as the mechanical engineering student. Today I am going to say some information about engineering in day-to-day life. I am not going to share any PPT, but yesterday I researched that, so that I want to share something useful to you. What is engineering? Who is the father of engineering? Visvesvaraya is the father of an engineering, and he is an Indian. What is engineering? இப்போ இன்ஜினியரிங்னா நம்ம தியரியில சொல்லணும்னா இன்ஜினியரிங் ஆர் டு பில்ட் மேனுஃபேக்சர் அண்ட் டிசைன் நியூ திங்ஸ்ன்ற தியரியா சொல்லலாம். பட் இன் ப்ராக்டிக்கலா நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா engineer are the technicians of the various inventions in the world to make the world in advance. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் சொல்லணும்னா வாட் இஸ் அபவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் த கிங் ஆஃப் ஆல் பிரான்ச் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா அதுல வந்து பாய்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அந்த இன்ஜினியரிங்ல பாய்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் நாட் த எக்ஸாக்ட் ரீசன், பிகாஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் த ஓல்ட் அண்ட் எவர்கிரீன் பிரான்ச், so that it is the king of all branches.
அண்ட் எத்தனை பேர் அந்த பிபிடி பாத்தீங்கன்னு தெரியல, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பிரின்சிபல் சார் வந்து ஏஐசிடி அப்ரூவல் ஒரு பிபிடி காமிச்சாங்க. அதுல வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் சிஎஸ்சி இன்ஜினியரிங் எடுத்தவங்க இல்லாம இருக்காங்க, இசி எடுத்தவங்க இல்லாம இருக்காங்க, ட்ரிபிள் எடுத்தவங்க இல்லாம இருக்காங்க. ஆனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தவங்க அட்லீஸ்ட் ஒரு ஓரமாவாச்சும் அவங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் இருக்கு. அந்த பிபிடில வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கன்ஃபார்மா பிளேஸ் ஆயிருக்காங்க. அப்புறமா வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து கனடா பிரசிடென்ட் கிட்ட கேட்டதுல ஏன் வந்து இந்தியால வந்து இன்ஜினியரிங்க்கு வேல்யூவே இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கனடால நாங்க வந்து இன்ஜினியர்ஸை நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஆனா இந்தியாவில வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதனாலதான் வந்து இன்ஜினியருக்கு வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன் ஓல்டன் டேஸ்ல வந்து நம்ம மாட்டு வண்டி அதுதான் வந்து இதாயிட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து ஃபுல் அட்வான்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் சைக்கிள், அப்புறமா இப்போ வந்து மோட்டார் சைக்கிள், 2 வீலர் அப்படின்ட்டு நிறைய கண்ட்ரி வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தான். இன்ஜினியர் இல்லைன்னா எதுவுமே டெவலப் ஆயிருக்காது. ஆர்ட்ஸ் படிச்சா எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகும். இதே வந்து மெடிக்கலுக்கு படிச்சிருந்தா நம்ம லைஃப் எல்லாம் சேவ் பண்ணலாம். ஆனா இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம வேர்ல்டை வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். இப்போ வந்து ஏஐசிடி அந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து எல்லா பிரான்ச்சஸும் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் வந்து இது எப்படி சொல்றது, 55% வந்து இன்ஜினியரிங்க்கு தான் வேல்யூ அதிகம் அப்படின்னு வந்து ஏஐசிடி வந்து அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட்ல கூட அன்னைக்கு நம்ம பிரின்சிபல் சார் வந்து காமிச்சாங்க. அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. மற்ற ஃபீல்டை கம்பேர் பண்றப்ப இன்ஜினியரிங் தான் இன்னும் 55% வந்து அதிகமா வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாரு அவரு. இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அது வந்து கோர் கம்பெனி. அதனால இப்ப நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கிறதுனால நம்மளால வந்து ஈஸியா பில்ட் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். மெயினா வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாம் ஆர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவங்களும் டெவலப் ஆகி இன்ஜினியரிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மெயினா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிற கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். 100% அவங்களுக்கு வேல்யூ அதிகம். அப்புறமா சார் தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ சார். சார் தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ சார். Yeah, okay. Yeah, okay, Gautam. You have done a good thing. So next, who's ready? Just come forward, unmute yourself, and start with your presentation or speech. I don't like to point out you yourself can unmute yourself and come forward to start your presentation. Who's ready now? Someone unmute yourself. However, every one of you going to present. So someone unmute yourself. Sir, it's Deepak. It's audible, sir. Yeah, it's audible. You can start with your video, Deepak. Sir, I'm using PC, unable to start my camera, sir. Yeah, okay, fine. Then you can speak. Your time is started now. Good morning to all my friends and my faculties. Let me introduce myself. My name is Deepak V. I completed my SSLC in Sri Swami Matriculation School and I completed my HSC in Government Higher Secondary School, Ayodhya Pattam. Now I'm joined mechanical engineering student at the College of Knowledge Institute of Technology, proud to be a KIOTN, Salem. First, what I'm going to tell about what is engineering. Engineering, it is the use of scientific principles to design the product like structures and other items, including bridges, tunnels, roads, and vehicles and buildings. Now I'm coming to the point. Today topic is engineering in day-to-day life. I would say that engineering is everywhere. Everything we use
First, we going to the college, we start from vehicle. Cars need easier to design them, roads secure, civil engineers to mobile phones and computers and need to electrical engineers. Mechanical engineers are design the air condition systems, building require engineers to be build bikes, aeroplanes, satellites, electricity pylons. Power station, water pipes, all this require engineers to make them and keep them working. Engineers builds airports, hospitals, fire engines, furnaces, games, consoles. Software engineers are the developments of web, Java skills, and Python programming like this. In, software engineers is used by an incredible amount of industries from television and broadcasters. There are the more examples about engineering in day-to-day life, like clock, switch, light, fan, furnitures, mixie, grinder. Everything made from engineer and make from engineer. It's a design and it's a product. Proudly, we can say every engineer can produce any one product like even switches the make by uh, even switches made by engineer. Okay, thank you. I'm stop giving my examples now. Basically, everything you touch with your hands, an engineer adds something to it. Thank you for this opportunities. Thank you. Hand over to Rakulpreet, brother. Thank you. Yeah, okay, fine, Deepak. Now, anyone who is willing and available can start with your speech or presentation. So unmute yourself, kindly unmute yourself. Who is ready with your presentation or speech? Rakul? Sir, சொல்லுங்க sir. Yes, sir. Yeah, so far, how many students have completed, pa? Sir, more than 12 or 13 have completed, sir. Okay, nearly 10 more has to present, I think. Yes, sir. 9 more person are there, sir. Okay, pa. Actually, 11 members presented, sir. Okay, ma. Okay, right. You can proceed, pa. Yeah, okay. So now, who is willing can start. So just come forward. Do not hesitate. Hi, sir. Monisha D, can you unmute yourself? Yeah. Hi, sir. Yeah, okay. Hi, sir. My name is T. Monisha. Can you switch on your video? Yes, sir. Hi, sir. Myself T. Monisha, and I'm from Salem. And I was joined at KOT, Knowledge Institute of Technology. And I'm first going to talk in Tamil and then English. I had some notes in English. First of all, I'm going to talk in Tamil. First, ஏன் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, ஸ்கில்டு இன்ஜினியர் யாருமே இல்லை. அதனால தான் வந்து இன்ஜினியருக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஸ்கில்டு நல்ல இன்ஜினியருக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். அதனால தான் அப்ராட்லலாம் எல்லா இன்ஜினியருக்கும் வந்து வேலை கிடைக்குது. அது ஒரு கிராஜுவேட்டை தான் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு இந்தியாவிலையும் சரி ஒரு கிராஜுவேட்டை தான் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் கிராஜுவேட்ஸ் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மோர் தென் 500 காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. வந்து அது நல்ல இன்ஜினியரிங் காலேஜா அப்படின்னு பார்த்துட்டுல அப்ரூவ் தர்றது இல்லை நம்ம கவர்மெண்ட். அதனாலேயே வந்து நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறாங்க. அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ப்ராப்ளம் என்னன்னா ஸ்கூலில் இருக்க மாதிரியே காலேஜ்லேயும் வந்து இருக்காங்க. அண்ட் தென் they enjoying the college life, sir, not studying and ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து வர்றதில்லை. அண்ட் தென் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜினியருக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அண்ட் தென் என்ன பண்ணோன்னா ஓகே சார், நான் வந்து இங்கிலீஷில் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீட் பண்ணுறேன்.
வந்து த ரோல் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சொசைட்டி. இன்ஜினியரிங் வந்து சொசைட்டில எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Engineering is one of the key influence that shape our society. Engineering do not just work with machine designing and electronic. They use maths and science to provide innovation and invention that shape our society and improve the way we live and works. ஒரு இன்ஜினியர் வந்து இன்ஜினியர் வந்து சொசைட்டியே சேவ் பண்றாங்கன்னு சொல்ல வராங்க. இன்ஜினியர் வந்து ஒரு மிஷின்ஸ் வச்சோ அது டிசைன் பண்றதுனாலயோ அது வந்து இன்ஜினியர்னு சொல்லல. மேக்ஸையும் சயின்ஸையும் வச்சு ப்ரூவ் பண்ணி சால்வ் பண்ணி எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து சொல்யூஷன் தராங்க ஒரு இன்ஜினியர். அண்ட் நம்மளோட வாழ்க்கையை வந்து ஈஸி ஆக்குறது வந்து ஒரு இன்ஜினியர் தான். அண்ட் தென் why is engineer important for our future? Engineer is very closely linked to technology and the rise of it, which is why it has played a huge part in technology. Advanced include computer, hospital, machines, and the internet. They advance the medical technology, especially ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து நிறையா செய்கிறாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து தே கிவ்ஸ் லீவ்ஸ் டு மெனி பீப்புள்ஸ். இன்ஜினியரால தான் அதை வந்து டிசைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அதனால தான் ஒரு ஹாஸ்பிட்டல்லையா இருந்தாலும் சரி, ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து ஒரு இன்ஜினியர் தான் கொடுக்க முடியுது. அண்ட் ஒரு கம்ப்யூட்டர் டே டு டே லைஃப்ல ஒரு இன்ஜினியர் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டே அண்ட் எண்டிங் ஆஃப் த டே இஸ் கம்ப்ளீட்லி we are the things. என்னென்ன நம்ம திங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியரால தான் கொடுக்கப்படுது. ஸோ அதனால வந்து இன்ஜினியர் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் இன் அவர் டே டு டே லைஃப். அப்புறம் வந்து டு இன்ஜினியர்ஸ் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் த டெவலப்பிங் ஆஃப் அன் கண்ட்ரி? எஸ், அஃப்கோர்ஸ். ஒரு இன்ஜினியர் வந்து எக்கனாமிக்கை ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கை வந்து டெவலப் பண்ணுறது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தனி பிளேஸ் வச்சிருக்காங்க. பிகாஸ் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் த இன்ஜினியர்ஸ் ஆல்சோ. அதனால தான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதிகமாக டெவலப் ஆகுதுன்னே சொல்லலாம். பிகாஸ் நம்ம தான் கிராஜுவேட்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோமே. அண்ட் தென் வந்து சம் அதர் குவாட்ஸ் சொல்ல போகிறேன் சார். யூ கேன் பி அ டாக்டர் அண்ட் சேவ் லிவ்ஸ். யூ கேன் பி அ லாயர் அண்ட் டிஃபைன் லிவ்ஸ். யூ கேன் பி அ சோல்ஜர் அண்ட் ப்ரொடெக்ட் லிவ்ஸ். But why to play with others' life? So we become an engineer to skew up our own life. Next fact வந்து scientists dream about doing great thing. Engineer do them. And இன்ஜினியரோட அண்ட் பில்கேட்ஸ் வந்து இன்ஜினியருக்கு என்ன சொல்ல வரான்னு சொல்கிறேன் சார். டு பி an good professional engineer, always start to study late for exam because it teaches you how to manage the time and tackle emergency. Sir, Yeah, bye. Monisha, time is up, Monisha. Okay, sir. Thank you for giving this opportunity, sir. Yeah, okay, fine. So next, who is ready? So the next whomever is ready can unmute yourself. So those who have completed, you can leave. If you are interested, you can leave. So those who have not yet presented or given your speech, you can unmute yourself now. Please unmute yourself. Yeah. Rakul, let them stay in this event, so that we will complete within a few minutes, no? Yes, sir. Okay, proceed. So who is willing now can unmute yourself. Who is ready with your presentation or speech? Kindly unmute yourself. Yeah, Manoj Kumar, you can start with your presentation. Hi friends, I am Manoj Kumar. Audible, sir? Yeah, it's audible, Manoj Kumar. You can carry on. Yes, sir. I am Manoj Kumar, first year mechanical student from KAOT. இன்னைக்கு வந்து நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டாக்கும் ஸ்பீச் சொல்ல போகிறேன். அது இல்லாத டே டு டே லைஃப் இன் இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் டே டு டே லைஃப் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், காலையில் எழுந்திரிச்சோன்னு லைட் போடுறோம் ஆஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அடுத்தது வந்து
குளிக்க போகிறோம், அது வந்து ஒரு ஷாம்பு சோப் எடுக்கணும்னா அது ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் தென் கோயிங் டு ஆஃபீஸ் போகிறாங்க, அது வந்து பைக்கு இந்த 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் போனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸ், அது வந்து சிவில் இன்ஜினியரிங். அண்ட் தென் அங்கேருந்து லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மோட்டிவேஷன் இது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லணும். இந்த சுவிட்சர்லாண்டில் May 26 அன்னைக்கு சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஒரு இந்தியன் இன்ஜினியர் வந்து அங்கே போய் ஒரு 500 hours வந்து அங்கே இருக்கிறாரு. அந்த இன்ஜினியர் வந்து யாரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். அந்த இன்ஜினியர் வந்து இந்தியன் இன்ஜினியர் அங்கே போய் 500 hours இருக்கிறாரு. அன்னைக்கு வந்து அந்த நாள் வந்து அங்கே சயின்ஸ் டேவை கொண்டாடுறாங்க. அது யாருன்னு நீங்கள் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? யாராச்சும் ஒருத்தர் சொல்லலாம். அப்துல் கலாம். எஸ் எஸ் சார். வந்து குட் வந்து தனசேகர் ஆல்சோ டோல்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இன்ஜினியரிங் வந்து நான் இன்ஜினியர்ஸால பெருமை நம்மளுக்கு எந்த உலக நாடுகளில் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் ஒரு இந்த ஊருக்கு போகிறாங்க ப்ரைஸ் வாங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு நாடு வாங்குது, செகண்ட் ப்ரைஸ் ஒரு நாடு வாங்குது. யாருன்னு பார்த்தா இந்தியா. அதில் வந்து தலை அஜித் தெரியும், எல்லா ஆக்டர். அவரோட வந்து குரூப் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரோன் ஆம்புலன்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெருமை வந்து என்ன, அந்த ட்ரோன் வந்து எங்கே நீ ஆக்சிடென்ட் ஆனாலும் அங்கே டிராஃபிக்காக இருந்தாலும் அந்த ட்ரோன் அங்கே போய் அவங்கள மீட்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும். அது வந்து ஒரு பெருமை இந்தியனு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு செயற்கைக்கோள் அனுப்பணும் அப்படின்னு போய் வந்து அமெரிக்கா கிட்ட கேட்குறாங்க. அமெரிக்கா வந்து கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் உங்ககிட்ட என்ன வெஹிக்கிள் இருக்குது, சைக்கிள் தான் இருக்குதுன்னு போட்டு காமிக்கிறாங்க. அது வந்து முயற்சி பண்ணுறாங்க, இந்தியா முயற்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து அதே இது அப்போ வந்து ரஷ்யன் தான் வந்து சேட்டலைட் 37 சேட்டலைட்டை வந்து ஏவனாங்க. அதே அப்போ பெரிய விஷயம். இப்போ வந்து இந்தியா வந்து 104 வந்து சேட்டலைட் அனுப்புனாங்க. அதில் வந்து 96 வந்து அமெரிக்கா. அப்போ வந்து அமெரிக்கா வந்து கெஞ்சினாங்க, எங்களோட சேட்டலைட்டும் அதில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை, அது இன்ஜினியரிங்காக ஒரு பெருமை, இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு பெருமை. அடுத்தது வந்து இன்ஜினியரிங் படித்தா ஏன் வேலை இல்லை அப்படின்னு ஒரு இதுக்கும் ஆன்சர் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன யானை ஒன்று இருக்குது, பெரிய யானை ஒன்று இருக்குது. யானை அது சின்ன யானைக்கு 2 சங்கிலி இருக்குது, பெரிய சங்கிலி சின்ன சங்கிலி. சின்ன யானைக்கு எந்த சங்கிலி போடுவாங்க, பெருசுக்கு எந்த சங்கிலி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். மனோஜ் சொல்லுங்க தனசேகர். சின்ன சங்கிலி தான் போடுவாங்க. புரியல, கொஞ்சம் லவுடா சொல்லுங்க. சின்ன யானைக்கு சின்ன சங்கிலி தான் போடுவாங்க. நோ ஏன்னா சின்ன யானைக்கு பெரிய சங்கிலி தான் போடுவாங்க. ஏன்னா அது வந்து முயற்சி பண்ணுறது, உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, ஆனால் அதோட முடியல. அதே யானை பெருசான உடனே இந்த சின்ன சங்கிலி போடுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட இதையும் பெரிய யானை இந்த முயற்சி பண்ணலாம், சின்ன சங்கிலி தான் போடுறாங்க, நம்மளால உடைக்க முடியும் அப்படின்னு அது முயற்சி பண்ணலாம். ஆனால் அது முயற்சி பண்ணல. ஏன்னா சின்ன இதுலேயே இதை நம்மளால முடியாது, நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மனசுல ஒரு மைண்ட் செட்டா இதாயிருது. அதனால தான் பெரிய யானையால அந்த சங்கிலியை உடைக்க முடியல. அதே தான் நம்ம போகும்போது இன்ஜினியரிங்கும் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இயரே நம்ம சுத்திக்கிறவங்க எல்லாரும் இது பண்றாங்க, டிமோட்டிவேட் பண்றாங்க. டிமோட்டிவேட் பண்ணனால நம்மளால இந்த 4th இயர் வெளியே வரும்போது நல்ல இன்ஜினியரா வரதில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் இயரே நம்ம ஒரு நல்ல ஒரு வந்து கான்ஃபிடென்ட்டோட போனா. Time over, Manojkumar. You can thank. Thank you sir. Thank you for giving opportunity.
next person can start with your speech. So who is ready now can start. So யார் இன்னும் பண்ணலையோ பண்ணாதவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்க எல்லாருமே பண்ணிட்டீங்களா? சுமேத் எஸ். எஸ் சார். நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? அப்ப ப்ரிப்பேர் ஆகல சார். ஒரு 10 மினிட்ஸா? சரி, ஓகே. அடுத்து நீங்க பண்றீங்க. இப்ப வேற யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். இப்ப வேற யார் ரெடியா இருக்கீங்க? someone who is ready now can start. சீரியஸ்லி இங்க இருக்கிறதுல யார் இன்னும் பிரசன்ட் பண்ணல, யார் இன்னும் பேசலையோ you can unmute yourself and start. டைம் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. நட்ராஜ், ஜெயக்குமார் ரெண்டு பேர் தானே இருக்காங்க. இன்னும் யாரு பண்ணல? இப்ப இங்க பிரசன்ட் ஆயிருக்கிறதுல யாரு பண்ணாம இருக்காங்க ஹரிஷ்? நட்ராஜ், ஜெயக்குமார் ஜி, உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணல? ஜெயக்குமார் ஜி, can you unmute yourself? ஜெயக்குமார், ஜெயக்குமார், வேற ஏதாவது டிவைஸ் இருக்கா? வேற ஏதாவது டிவைஸ்ல லாகின் பண்ண பாருங்க. வீட்டுல வேற ஏதாவது டிவைசஸ் இருந்தா லாகின் பண்ணுங்க. மொபைலோ இல்ல வேற இல்ல, தென் ஓகே ஃபைன். நீங்க பார்ட்டிசிபென்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வேற யாரு இப்ப ரெடியா இருக்கீங்க? ஸோ யார் ரெடியா இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம் 5 மினிட்ஸ். ஸோ யாருமே ரெடியா இல்லையா? ஹரிஷ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? சார்ட்ட ஒரு டெசிஷன் கேட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை பேர் டோட்டலா பேசியிருக்காங்க? டோட்டலா 1 செகண்ட் நான் பாக்குறேன். பண்ணிருக்காங்க. 13? ஆமா. ஸோ இங்க இருக்கீங்க ஒரு 17 மெம்பர்ஸ் ஆர் தேர். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க. 11:40 லாகின் ஆகி அவங்க அன்மியூட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணதா இருந்தா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா we will close the session. ஸோ 10 மினிட்ஸ் எடுத்துக்குங்க. இப்போ 11:32 11:42 யாராவது உங்க கிளாஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க லிஸ்ட் வந்து குரூப்ல இருக்கு. இந்த குரூப்ல சில பேர் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. அந்த குரூப்லயே அந்த லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வர சொல்லுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து மெயிலுக்கு வரும். பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா மெயிலுக்கு வராது சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதை வந்து சொல்லிடுங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் பத்தாது, பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இன்ஃபார்ம் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. 10 மினிட்ஸ்ல லாகின் பண்ண சொல்லுங்க. 11:42 முன்னாடி அவங்க லாகின் பண்ணணும். இப்போ 11:32 ஆகுது. ஸோ இதுக்கு யாரு ஒருத்ததுல 2 பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குங்க. யாரு கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறீங்களோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த எக்ஸல் ஷீட்டு அந்த குரூப்லயே இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க ஒரு குரூப்ல, அந்த குரூப்லயே இருக்கு. 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ இப்ப இங்க இருக்க எல்லா ஜெயக்குமார் ஜி ஓகே. ஹரிஷ், ஜெயக்குமார் ஜி இல்லாம வேற யாரும் இங்க இருக்கிறதுல இன்னும் பண்ணலன்னு சொன்ன? நட்ராஜா இப்ப அதுக்கப்புறம் முத்து இருக்காங்க. முத்து, கௌதம் எஸ், சதீஷ்குமார் அன்மியூட் பண்ணுங்க. நட்ராஜ், கௌதம் எஸ், முத்து. நீங்க பேசுறீங்களா? ரெடியா? இப்ப பேசுங்க. முத்து, நீங்க உங்களை தான் சொல்றேன். நீங்க பேசலாம் வீடியோ ஆன் பண்ணிட்டு. சார் கொஞ்சம் லேட் ஆகும்.
ஸோ ஆல்ரெடி உங்க கிளாஸ்ல ஒரு 13 பேர் பேசிட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்க பேசலாம், அந்த கண்டென்ட் வச்சு. ஸோ சீக்கிரம் இன்னும் 2 minutes 11:35 நீங்க பேசிட்டீங்க முத்து. சுமேத் ரெடியா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க. Yes sir, I'm ready. யா ஓகே ஃபைன். அவங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. Sir, can you audible? Agra? Yeah, audible Sumit. You can carry on. Okay, first of all, good morning to all. I'm Sumit from the mechanical first year. So I talk about first what is engineering. Engineering is the use of scientific principles to design and build machines, structures and other items, including bridges, tunnels, roads, vehicles and buildings. These are made up of and engineers. The term engineering is derived from the form of the Latin word. It means engineering means cleverness. So engineering is also known as cleverness. The engineering is invented in 21st century. So engineering is the most important in day-to-day life. That's why I can talk engineering. ஸோ இன்ஜினியரிங் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு, லைட்டு. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்கால ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இதுவே மொபைல் ஃபோன்ஸ், அப்புறம் இன்டர்நெட், அதுக்கப்புறமேட்டு வந்து கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸால ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஸோ வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து வெஹிக்கல்ஸ் வந்து இதாகணும்னா நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸால தான் இது பண்ணுது. ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து டே டு டே லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏர்வேஸ் வந்து ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியர்ஸால வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அப்புறமேட்டு எல்லாமே வந்து இன்ஜினியர்ஸால தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ engineering is in day to day life is more important. Okay sir, that's all. Hello sir. Hello. Yeah, you are completed, Sumit, right? You are completed, right? Sir. Yes. Yeah, okay, fine. Okay. You can mute. So Gautam, yes, can you start now? Gautam, yes. Yes sir. Yeah, you can start with your video. Switch on your video and you can start. Sir, I am on the traveling. Sir. Yeah, okay. Then you need not turn on your camera. Okay. Good morning, friends and teachers. I am from தர்மபுரி. இங்கே இன்ஜினியரிங் பற்றி கொஞ்சம் சொல்ல வந்திருக்கேன். இன்ஜினியரிங் வந்து எதுக்குமே வேலையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை நீங்கள் யாரும் நம்பாதீங்க. இப்போ நம்மளுக்கு மோட்டிவேஷனாக கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை பிடிக்காதவங்க தான் உன்னால் முடியாது, உனக்கு இன்ஜினியரிங் வராது, உனக்கு வேலை கிடைக்காதும்பாங்க. நீங்கள் அவங்கள எப்போவுமே எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் நல்லா கொடுக்குறாங்க. இப்போ இன்ஜினியரிங் ஃபார்மர்ஸுக்கெல்லாம் இன்ஜினியரிங் இருக்கிறனால தான் நிறையா இது இருக்குது. ஃபேக்ட்ரி, வெஹிக்கல்ஸ் நிறையா இருக்குது. அக்ரிகல்ச்சர் விரும்புகிறவங்க வந்து இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் தான். எப்பவுமே எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. இந்த சப்ஜெக்ட் தான் முக்கியம், அந்த சப்ஜெக்ட் தான் முக்கியம்னு போய் சொல்லுவாங்க. டாக்டர்ஸு கூட ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்ஸா அங்கே போனால் தான் இருக்கணும், இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களும் இருக்காங்க. இன்ஜினியர்ஸா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறீங்களும் இருக்காங்க. நீங்கள் எதையும் நம்பாதீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் படிங்க. இப்போ நம்ம இன்ஜினியரிங் நோக்கி வந்துருக்கோம். நம்ம கவனம் இன்ஜினியரிங்ல இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். நாம்பன்னு மட்டும் இல்லை, படிக்கிறவங்க எல்லாம் அவங்க கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க. நம்ம யார் சொல்கிறதும் கேட்க வேணாம். இப்போ இன்ஜினியரிங் நம்ம காலையில் எழுந்திரிச்சு லைட்டை போட்டு நைட்டு தூங்கும்போது ஃபேனை போடுற வரைக்கும் நம்ம கூட எல்லாத்துலேயுமே இன்ஜினியரிங் தான். அவங்க முடியாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிக்க முடியாது. ஹலோ சார்.
Hello? Yeah, audible. You can carry on, Gautam. You can. Yes, sir. இன்னைக்கு ஒரு வீடு வேணும்னா இன்ஜினியர் அவன் முயற்சி பண்ணனால தான் இன்னைக்கு அந்த வீடு கட்டியிருக்கான். நம்மளாலேயும் முடியும். நாம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம அதை உதவி பண்ணிக்கூடாது. உங்களால் முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே சாதிக்கலாம். என்னால் கூட தான் நான் 11th வந்து நல்ல மார்க் எடுக்கல, 12th ஃபெயிலாக போயிடுவேன்னாங்க. ஆனால் நான் அதை கொஞ்சம் கவனிக்கல. நான் கொஞ்சம் படித்ததுனால தான் பாஸ் பண்ணேன். இன்ஜினியரிங் வேணான்னு தான் சொன்னாங்க, ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் பிடிச்சதுனால தான் இன்ஜினியரிங் எடுத்துருக்கேன். எல்லாம் எது வேணால் சொல்லுவாங்க, நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்க. இன்ஜினியரிங் கண்டிப்பாக வேலை இதுக்கு நம்ம எல்லோரும் நல்லா படிக்கலாம், குட் அச்சீவ்மெண்ட்டில் தான் இருப்போம். நம்ம எதுக்கும் உதவி பண்ண வேணாம். தேங்க்யூ. Okay, Gautam. தேங்க்யூ சார். Natraj, are you ready now? லாஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, வேதவியாஸ் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. Vedaviyash. Hello, sir. Can you start now, Vedaviyash? Okay, sir. Yeah, just switch Sir, on your video. engineering வந்து நம்ம Just switch on your sir video. வீடியோ before வந்து starting. இது. Hello, sir. Yeah, yes. Hello. Yeah, it's audible, Vedaviyash. ஓகே சார். சார் இன்ஜினியரிங்கிறது வந்து நம்ம கற்றுக்கிட்ட சயின்ஸ் மேக்ஸை வச்சு நம்ம திங்ஸை மேக் பண்ணுறது சார். அப்புறம் நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க ஸ்கில்ஸை வச்சு நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ஜினியர்ஸ் வந்து நிறையா எக்கனாமிக் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் ப்ராப்ளம்க்கு நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க வேலை அதுதான். அப்புறம் நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து சயின்டிஃபிக் சைடில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் சைடு, இன்னொருத்தவங்க மெக்கானிக்கல் சைடு, அந்த மாதிரி நிறையா சைடு நிறையா டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சார். இன்ஜினியர் Have you completed? நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சார். இல்ல நடுவுல கம்ப்ளீட் பண்ண மாதிரி சொன்னீங்க. You can continue. You have time. 4 minutes you have. ஓகே சார். நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சார். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், கெமிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், அது மாதிரி ஒவ்வொரு டைப்லையும் ஒவ்வொருத்தவங்க அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறாங்க சார். அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சார் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். Yeah, okay, Vedaviyash. So, anyone else is interested? So, Vedaviyash, you can mute. Yeah, who's still remaining can unmute yourself and talk. Natraj M, can you unmute yourself? Natraj. Harish. சொல்றேன். யார் இருக்காங்க ஹரிஷ் இன்னும்? இப்போ நியூ ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காரு, அரவிந்த் கண்ணான்னு ஒருத்தர் வந்திருக்காரு, லெஃப்ட் ரைட்டர். ஸோ அரவிந்த் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அவர் அரவிந்த் கண்ணா வந்துட்டு லெஃப்ட் ரைட்டரு. ஓகே, இப்போ இங்க இருக்க எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணவங்க தானே. நட்ராஜ் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. மீதி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க தான். சரி, ஓகே. ஒரே நிமிஷம். We from Flame KOT, we all congratulate you all people for taking part in this. All the participants will receive participant certificates and the winners will be announced within today. Rakul, another announcement pa. Just share our schedule for next week and the forthcoming weeks. Every Saturday, dear students, we from our association, that is Flame Students Association, we have planned right now we have planned 3 events. First event is engineering in day-to-day life, that is
That's what you discussed now. And upcoming Saturday, that is 19th of the December, is another event for you. Just it's a non-technical event, and related brochure and the registration link will be shared shortly within tomorrow. So third event is Mech Talk. That is a technical talk. You can present a technical talk, give a technical talk by choosing any of the engineering topics or advanced technologies related to engineering and so on. So these are the plan for the from our side, and I expect 100% participation from your side, and involvement in all these kind of event. As our professor said, it will develop your skill, and gradually you can gain confidence, and you can explore many of the unknown things. So it's very much helpful in developing the skill, as well as in both the technical as well as the communication, as well as you will gain a certain knowledge over it. And with this note, I congratulate all the participants. I have been an observer for past 1 hour or 1 hour 50 minutes. So overall, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's in a positive side. Everyone is in a positive mindset, and that's the first point. அதான் origin. அது இருந்தாவே definitely nothing is impossible. So you can proceed forward, and have a good day, and thanks for joining. Right? Thank you. Shortly, we will announce all the winners, and participants will receive a certificate within tomorrow. And the same will be telecasted in your YouTube channel. That link will be shared, and you can view it. Thanks for all the participants, and thanks for the office bearers, executive member, and the secretary Rakul, and Arish Kumar. We'll meet you. Thank you. Thank you, sir. Thank you, sir.